பீர் குடிக்கும் போட்டி நடத்தி பரிசுகள் கொடுப்பதாகவும் சைட் டிஷ்ஷாக மீன் வறுவல் கொடுக்கப்படும் என்றும் வெளியான போஸ்டர் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி இருக்கிறது. போஸ்டர் வெளியிட்டவர் தானே வந்து போலீசில் சிக்கியது எப்படி? பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவது போல புதுக்கோட்டையில் ஒருவர் பீர் குடிக்கும் போட்டி நடத்தப் போவதாக போஸ்டர் அடிக்க மது பிரியர்கள் உற்சாகமாகிவிட்டனர். இந்த போஸ்டர் சமூக வலைத்தளங்களில் பரவி ட்ரெண்டாக மது பிரியர்கள் போட்டி நடைபெறும் இடத்தை நோக்கி படையெடுக்க தயாராகிவிட்டனர். புதுக்கோட்டை வாண்டான் விடுதி வக்துராயர் சார்பில் நடத்தப்படக்கூடிய பீர் குடிக்கும் போட்டி என்ற பெயரில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த போஸ்டரில் 10 பீர் குடித்தால் 5000 ரூபாய், 9 பீருக்கு 4000 ரூபாய், 8 பீருக்கு 2000 ரூபாய் என்று பரிசு விவரங்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதோடு மட்டுமில்லாமல் நுழைவு கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்தி போட்டியில் பங்கேற்க வேண்டும் என்றும் பீருக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வறுவல் கொடுப்பதாகவும் போஸ்டரில் போடப்பட்டுள்ளது. போட்டியின் போது வாந்தி எடுத்தால் ஆட்டத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று போட்டி விதிமுறைகளும் அதில் இருந்தது. போட்டியில் தோற்பவர்கள் குடித்த பீருக்கான பணத்தை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த போஸ்டர் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆன நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து மற்றொரு போஸ்டர் வெளியானது. அதில் இந்த போஸ்டர் விளையாட்டுத்தனமாக பதிவிடப்பட்டது என்றும் தயவு செய்து இதை யாரும் அரசியல் காரணங்களுக்கோ அல்லது வேறு எதற்காகவும் பயன்படுத்த வேண்டாம், யாரும் இதை சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் செய்ய வேண்டாம் என்றும் ஒரு போஸ்டர் வெளியானது. ஆனால் அந்த போஸ்டரும் சமூக வலைத்தளங்களில் படு வைரலாக பரவியது. இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள வாண்டான் விடுதியை சேர்ந்த கணேசமூர்த்தி இந்த போஸ்டரை வெளியிட்டது தெரிய வந்தது. அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பீர் குடிக்கும் போட்டி என்று விளையாட்டாக போஸ்டர் டிசைன் செய்ததாகவும் அதை நண்பர் ஒருவர் சமூக வலைத்தளங்களில் பரப்பிவிட்டதாகவும் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார்.